எத்தனை கொண்டு வந்து என்னைக்கு? ஏன்னா நான் கொண்டு வந்து ஒரு 12 கொண்டு வந்தோம்னே. 12மே அது நல்ல கொடி ஆடுகள் தான், தரமான ஆடுகள் தான். ஆமாண்ணே, இது நம்ம இங்கதான் எடுத்த ஒரு சம்சாரத்தை எடுத்திருக்கானே. ஏன்னா இதுமே நம்ம பாருங்க, இது பொருள் நல்ல பொருள். இது இந்த கன்னி குரல், இது வந்து கன்னி குரால், 4 பல்லு குரால் சென, வயிறுமுட்டை சென. இந்த குரால் வந்து இது வந்து புளியம்போடு, இது வந்து ஒரு பல்லு பொடி பல் நிக்கி. ஆனா ஒரு 3 மாசம் தானே இருக்கணும். ஏன்னா விலையை பாத்தீங்கன்னா நம்ம 22,500 தான் சொல்றேன் ஜோடி. ஆமாண்ணே, 21,500 கேக்குறாங்க. 22 ரூபா கொடுத்துருவோம்ண்ணே. ஒரு ஆடு 11,000. ஆமா, 11 ரூபா கொடுத்துடலாம்ண்ணே. 11,000 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எப்படி லாபம் சொல்ல? லாபம் இருக்கலாம்ண்ணே. 2 குட்டி போடணும்ண்ணே. 3 மாசம் 4 மாசம் குட்டி வளர்க்கணும்ண்ணே. காட்டு 10 மணி கூட்டுல வச்சு வைக்கணும் குட்டியா. குட்டியில ஆமா, குட்டி வந்து ஆட்டோட பைசாவை எடுத்துரும்ண்ணே. ஆமா, லாபத்தை எடுத்து ஒரு 6 மாசத்துல போட்ட காசு எடுத்துடலாமா? கண்டிப்பா எடுக்கலாம்ண்ணே. எடுக்கிற பொருள் தான் நான் எடுப்பேன். அதாவது எடுத்து உண்மையா கொடுப்போம்ண்ணே. கோயில் அதாவது சென இல்லைன்னா சென இருக்கணும்னு சொல்லிடுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவோம்ண்ணே. இந்த பொருள் வந்து லாப பொருளா இருக்கு போய் தான் விலையை சொல்றேன், அனுசரிச்சு கொடுப்போம்ண்ணே. கொடுத்துட்டு தான் இருக்கேன், தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். குட்டில இருந்து ஆட்டுல இருந்து எல்லாமே. நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்றேன், இந்த ஆடு வேணாலும் சொல்லுங்க, கான்டாக்ட் பண்ணி அனுப்பி விட்டுலாமே. 81 48 64 62 60. 10 மணிக்கு வாங்கிட்டு போறோம்ண்ணே. இப்பதான் வந்தா வெள்ளாடு கொண்டு வந்தோம்னா, வெள்ளாட ஊத்திட்டு செம்பரியாடு எடுத்துட்டு போறேன். இப்படி நல்ல விலைக்கு வித்தீங்களா? நல்ல விலைக்கு வித்தோம்னா, நல்ல விலைக்கு வித்தோம்னா. எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க மொத்தம்? இப்ப 4 குட்டி வாங்கிருக்கோம்னா. அது எல்லாம் உங்களுக்கு தான்? எல்லாமே நமக்கு தான். உங்க டீம் தான்? நம்ம டீம் தான். சரி, எவ்வளவு சொன்னாங்க, எப்படி முடிச்சது அண்ணாச்சி? 20,000 சொன்னா அப்படின்னா 4 குட்டியும். ஆமா, 18,000 வாங்கணும்னா. நெட்டு. ஆமா, ஒரு குட்டி 4,500 ரூபா. 500 ரூபா குறைச்சிருக்கீங்க. ஆமா ஆமா, அதுக்கு மேல குறைக்க முடியல. குறைக்க முடியல. ஏன்? இல்ல, எனக்கு இந்த குட்டி மேல ரொம்ப விருப்பம் இருந்துச்சு, அதனால விருப்பம் கொடுத்து எடுத்துட்டேன். பக்கத்து தூரம் வளர்ப்போம். இல்ல இது இடையில யாரு கேட்டாலும் கொடுத்துருவோம்ண்ணே. நமக்கு ஒரு 500 ரூபா கூட கிடைச்சாலும் கொடுத்துருவோம். மேய்ச்சல்ல வளர்க்க போறீங்களா? பண்ண உழைப்பு தான். ஆல்ரெடி நம்ம இறக்குன குட்டி நிறைய கிடக்குண்ணே. வீட்டுக்கு பின்னால ஒரு 1.5 சென்ட்ல இடத்த செட்டு போட்டு வச்சிருக்கேன். வீட்டுக்கு பின்னாலே இருக்கு. இப்பதான் வீடு கட்டினதுக்கு பின்னாலே இருக்கு. அதுலயே போட்டு வளர்த்துக்கிடுவோம். பண்ணைய பெரிய அளவுல ஆக்கலாம். பெரிய அளவுல இச்சாலும் அதான் ஆக்கணும். நம்மளோட செய்யணும் என்ன இருக்கு. அப்போ வந்து நம்ம வந்து பாக்குற வேலை வந்து அடிஷனல் வேலை பாக்குறோம் சார். இது வந்து பாட்ஷாப்பா பாத்துக்கிடுது, சும்மா டைம் பாஸ் காண்டி. என் மொபைல் விரும்பினா எதுனாலும் செஞ்சிருவேன். பிள்ளைகளுக்காக என் மொபைல் காண்டி. பள்ளம்நாடு ஒரு கடா, சூப்பர் கடா வாங்கிருக்கீங்க. கொடியாட்டு கடாயின்னு. கொடியாட்டம் கடா. ஆமா, நல்ல கடாய். ஊர்ல தான் நெஞ்சு வயிற்றுக்கு இருக்குமா கடா? அது இருக்குன்னு அவ்வளவு இன்னும் வரும் கடாய். இது சின்ன கடாய் தான், இன்னும் வரும், வளர்த்தி வரும். வயசு 1.5 வயசு அவ்வளவுதான். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வரும், நல்லா உயரம் பண்ணி இன்னும் வரும். 3 வருஷம் வளர்த்தா இன்னும் கடாய் மேல வரும். எதுக்காக வாங்கிட்டு போறீங்க அண்ணாச்சி? கோயிலுக்குண்ணே, மாரியம்மன் கோயிலுக்கு. ஓ, மாரியம்மன் கோயிலுக்கு கொண்டு போறோம்ண்ணே. ஓகே, என்னைக்கு கோயில் இது ஃபங்க்ஷன்? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை. எத்தனை கிலோ கறி இருக்கும் இதுல? ஏன்னா ஒரு 18 கிலோ 20 கிலோ குறையாம இருக்கும். எவ்வளவு சொன்னாங்க, எப்படி முடிஞ்சது? அவங்க சொன்ன 20 சொன்னாங்க. நாங்க ஒரு 17 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். மதிப்பு சரிதான். 17. 17 வாங்கலாமா? கண்டிப்பா வாங்கலாண்ணே. சரி, கோயிலுக்கு முதல் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதுன்னு சொல்லுவாங்களா? அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொல்லுவாங்க. நமக்கு நல்ல கலர், நல்லா பிடிச்சிருக்கு கடாய். நல்லா இருக்கு கடாய். கருப்பு வெள்ளை செவல. ஆமா, பிள்ளை போற கடாய். சூப்பர் கலர்னா பிள்ளை போறன்னு சொல்லுவாங்க. இந்த கடாய் ஏகப்பட்ட கடாய் இருக்கு. விலை எப்படி சொல்றாங்க? விலை தாறுமாற சொன்னாலும் நம்ம சொல்லு பேச்சு கேட்டு தந்துருவாங்க. நம்ம சொல்றது பொறுத்து இருக்கு, நம்ம பேச பொறுத்து இருக்கு. அது ஏதாவது ட்ரிக் சொல்லி விடுங்க, எப்படி வாங்கலாம்? வாங்குறது டெக்னிக் ஏதாவது சொல்லி விடுங்க. வாங்க டெக்னிக்கல்னா அவங்க சொல்றதை விட நம்ம 1 மடங்கு 2 மடங்கு கீழே தான் கேட்கணும். கீழே கேட்டு அதுல இருந்து 1 மடங்கு வச்சு கூட கொடுத்து வாங்கலாம் கடாய. அது சொன்ன ரேட்டுக்கு கொடுக்க முடியாது, வாங்க முடியாது. வீரவநல்லூர் எல்லாமே செங்குட்டியும் கருப்பு வாங்கிருக்கீங்க. ஆமா, செங்குட்டி கறிக்குட்டி கோயிலுக்கு போகுது. கோயில் கூட எப்ப? கோயில் கூட வெள்ளிக்கிழமை. வார வெள்ளிக்கிழமை. ஆமா ஆமா. இது அவரு 9 ரூபா சொன்னாரு. 7 ரூபா. 7,000 ரூபாய். எத்தனை கிலோ கறி இருக்கும்? கறி வந்து இதுல கூட ஒரு 9 கிலோ இருக்குமா? அவ்வளவு இதா தெரியல. அது சுத்த கருப்பு. சுத்த வந்து 10 ரூபா. 10,000 ரூபா. வாய் பக்கத்துல வச்சு. ஆமா, 10,000 ரூபா. அந்த இது 7,500. எல்லாமே செம்பரி வாங்கிருக்கீங்க. என்ன சாமி அண்ணாச்சி? அது வந்து கருப்பசாமி இருக்கு. கருப்பசாமிக்கு கொடுக்க போறீங்க. கோயில் கூட இது நிறைய வந்திருக்கா? கோயில் கூட அந்த குட்டிகள்? ஆமா, வந்திருக்கு. ஏகப்பட்ட வந்திருக்கு. ஆமா ஆமா, வந்து ரேட் எப்படி சொல்லுவாங்க? ரேட்டு கொஞ்சம் இது கூடுதலா தான் இருக்கு சார். அப்படியா? கூடுதலா தான். இதுல உங்க மதிப்பு எவ்வளவு காணும்? இதெல்லாம் மிஞ்சி போனா இது 6 ரூபாய் காணும். 5 ரூபா 6 ரூபாய் தான் காணும். வாங்கிருக்கு 9 ரூபா. என்ன செய்யும்? செவல கலருக்கு. அண்ணாச்சி நல்ல பொருளா இருக்க. ஆமாயா. என்ன ரகம்? வளர்ப்புக்கு வேணும். வேலையாடுதாயா. வேலையாடு கொடியாடு. சென்னையா இருக்கும்? சென்னையாடு. எத்தனை மாசம் சென்னையா இருக்கும்? இப்போ ஒரு 2-3 மாசம் சென்னை இருக்கும். நீங்க வியாபாரியா விவசாயியா? நான் வியாபாரி. நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. ஆமா. எவ்வளவு சொன்னீங்க ஆரம்பத்துல? நான் 9,000 ரூபாய் சொன்னேன். 7,500 கொடுத்துருக்கேன். வாங்குறவங்களுக்கு நல்ல லாபம் இல்ல? ஆமா ஆமா. உண்மையில 7,500 இருந்தா? உண்மையில 7,500. வயசு என்ன ஒரு 3 எத்தி இருக்கும். சரி, வாங்கிட்டு போனா எப்படி லாபம்? இப்போ 2 குட்டி போடும். ஒரு 3 மாசம் வளர்த்தா அந்த குட்டி அந்த ரூபாய்க்கு வந்துடும். இப்போ ஆடு மிச்சம் நமக்கு.
அவ்வளவுதான். கண்டிப்பேரி. ஆமா. ஓகே, எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க? ஒரு குட்டி வாங்கணும் வந்தோம். நினைச்ச மாதிரி அமைஞ்சிருக்கா? அமைஞ்சிருக்கு. கிடா குட்டியா பெட்ட குட்டியா? கொஞ்சம் குட்டியை மொத்த காமிங்களா? குட்டி கிடாய். கிடாய். ஏன் கருப்பு கலர் வாங்கிருக்கீங்க? இது வந்து கோயிலுக்கு. கோயில் ஃபங்க்ஷன் எப்போ? அது இன்னும் 1 வருஷம் இருக்குது வளர்க்கறதுக்கு. 1 வருஷம் வளர்த்து கோயில் குடிப்பீங்க? ஆமா, கோயில் விலை வந்து 4,500 சொன்னாங்க. 4 பிடிச்சோம். 4000 ரூபா. 500 ரூபாய்க்கு மேல குறைக்க முடியலையா? குறைக்க முடியல. குறைக்க மாட்டேங்காங்க. குறைக்க மாட்டேங்க. எத்தனை மாசம் குட்டியாமா? கொஞ்சம் மொத்த காமிங்க குட்டியா. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் அண்ணாஜி? அது கேட்கல. உங்களுக்கு பார்த்தா தெரியுங்களா? 4 மாசம் இருக்குமா? 4 மாசம் இருக்கும். 4 மாசம் இருக்கும். வீட்டுல இருந்து குட்டிகள் வளர்க்கீங்களா? வேற இல்ல வேற இல்ல, கோயிலுக்கு மட்டும் தான் வளர்க்கீங்க. கோயிலுக்கு மட்டும் தான். நிறைய குட்டி கருப்பு வந்திருக்கு. விலை வந்து அநியாய ரேட்டு. ஆமா. இது உங்க மதிப்பெண் இது எவ்வளவு காணும் இந்த குட்டி? எங்க மதிப்பு 4 ரூபா 3 கேட்டோம். ஒரு 3 3.5. ஆமா, 3.5. ஒரு 500 ரூபா குறைச்சிக்கலாம். ஆமா. ஆடு மட்டும் தானே? அது உண்டா? ஆடு மட்டும் தான். ஒரு ஆடு நல்ல உருப்படியான ஆடா ஜம்மன் இருக்கா? வளர்ப்புக்கு போகுது. இப்படிதான் வாங்கணும்னு வந்தீங்களா? ஆமா, அப்பதான் குட்டியில நல்ல குட்டியில இருக்கும். விளக்குது குட்டியில அப்பதான் நல்ல குட்டியில இருக்கும். வளர்த்தாலும் பிரயோஜனமா இருக்கும். 10 ஆடு வளர்த்தாலும் ஆடு வளர்த்த மாதிரி இப்படியா இருக்கும். ஆமா. சும்மா பொடிச்சு பெருசா வளர்த்துக்கிட்டு அதுல பிரயோஜனம் இல்ல. நாளைக்கு வளர்த்து ஒரு அவசரத்துக்கு கொடுத்தாலும் நல்ல விலைக்கு விற்கணும்ல. எத்தனை ஆடு வளர்க்கீங்க அங்க? நம்மகிட்ட ஒரு 20 உருப்படி கிடக்கு. எல்லாமே இப்படிதானா? பூராமே இதுக்கு மேல்பட்ட ஆடு தான் இருக்கு. குறைஞ்ச ஆடு இல்ல. என்ன ரகங்கள் எல்லாம்? இது இருபெரு பள்ளியாட்டு, வேலையாட்டு, இருபெருவி ஆடு. கொடியாடு இல்ல? கொடியாடு கிடையாது, கலப்பு தான். கொடியாடு நாட்டு ஆடுல இருபெருவி ஆடு. கொடியாடு ஒரிஜினல் நெஞ்சு வைத்து. ஆமா ஆமா ஆமா. அவங்க 18 ரூபா சொன்னாங்க ஒரு ஆடு. 18 ரூபா சொன்னாங்க. 13 ரூபாய்க்கு வாங்கி. 13. ஆமா. எத்தனை பல்லு? 4 பல்லு. 2 வருஷம். ஆமா, 2 வருஷம். சென்னையாடு தான். சென்னையாடு தான். அப்ப லாபம் தான். ஆமா. சுத்த கருப்பு தானே? வேற கலர் கருப்பு கிடையாது. சுத்த கருப்பு கிடையாது. கலர் இருக்குது. கலர் நம்ம ஒரு 20 ஆடு இருக்கு. ஒரு 20 ஆடு வளர்த்தா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? சம்பளம்னா நம்ம கிடைக்கிறத பொறுத்து, அந்த மழை தண்ணி எப்படி இருக்கு, புல்லு எப்படி இருக்குறத பொறுத்து தான் வேலை நமக்கு கிடைக்கும். எத்தனை வருஷமா ஆடு வளர்க்கீங்க? நம்ம ஒரு 7-8 வருஷமா வளர்க்கும். ஆடு வளர்ப்பு எப்படி? என்ன உண்மையிலே லாபம் தானா? வருமானம் இருக்குதா? அது பண்ண முறையில வளர்க்குறவங்க ஒரு மாதிரி இருக்கும் லாபம். மேய்ப்புல வளர்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் லாபம். நிரந்தரமான ஒரு லாபம்னு சொல்ல முடியாது. இல்ல, இன்னும் வருங்காலத்துல தாயாடு வளர்ப்பு தான் பெஸ்ட்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாருமே கிடா குட்டி அங்கங்க 500 குட்டி 1000 குட்டி வளர்க்கறதுனால கண்டிப்பா அதுக்குள்ள குட்டிகள் வேணும்ல, உற்பத்தி வேணும். கிடாய் வேணும்னா அதுக்கு தாயாடு வேணும்ல. அது இல்லாம கிடாய் இப்படி இருந்தோம் எங்க இருந்து குட்டி எங்க இருந்து வரும்? ஆமா. சந்தவனால கொஞ்சம் ஸ்மார் தான். ஃபுல்லா கிடாயா தான் வந்திருக்கு. ஆடுகள் கொஞ்சம் நல்ல ஆடுகள் வரல, வளப்பாடுகள் ஒன்றும் வரல. 3 அடி பக்கத்துல உள்ள செங்கலம். ஆமா, 2 டேஸ் இருக்குல்ல செங்கலம். 2 டேஸ் எவ்வளவு சொன்னாங்க? இது எப்படி பிடிச்சி? இது 800 ரூபா சொன்னாங்க. நான் 60 ரூபா கொடுத்தோம்ல. இவ்வளவு பொடி குட்டியா வாங்கி காப்பாத்திடுவீங்களா? அனுபவம் இருக்குங்களா? அது பால் கொடுத்துடலாம், அது பிரச்சனை இல்லை. பாலா இப்படி கிடக்க குட்டி ஏறிடும். ஆனா சில ஆள் வந்து தண்ணி கிண்ணி போடுதாங்கன்னா கொஞ்சம் குட்டி வந்து நம்மளுக்கு இதாகும். ஆனால் இது தண்ணி போடாத குட்டி. இவ்வளவு பொடி குட்டிக்கும் தண்ணி போட்டுருவாங்களோ? அதெல்லாம் பாட்டில் போட்டு உள்ள தண்ணிலாம் வேண்டாம்லாம் இருக்கு. அதெல்லாம் செஞ்சிருவாங்க. வியாபாரத்துல வந்து வியாபார தொழில் வந்து அப்படிதான். இது எல்லாமே இந்த குட்டியை பால் குட்டி 1000 1500 சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பொடி மாதிரி. ஆனால் சில சமயம் வச்சா தேறிடும். பாலுக்கு என்ன செய்ய போறீங்க? பால் கிட்ட வாங்கி தான் கொடுக்கணும். போட்டு பால் தான் கொடுக்கணும். கடப்பால் கொடுத்ததோட பெரிய குட்டி அப்படிக்கே லாபம் தான். ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் பால் செலவு ஆயிடுங்களா? மேல ஆசைப்படுறாங்கல்ல. இப்போ பிள்ளைகளுக்காக கொண்டு வாங்கிட்டு போயிருக்கா? ஆசைப்படுறாங்களா இருக்குதா? ஆட்டுக்குட்டி வளர்த்தா பிள்ளை படிக்குமாண்ணா? பள்ளிக்கூட்டு போயிட்டு வந்துட்டானே, சாயங்காலம் காலை தானே பால் கொடுக்கணும். ஆடு மாடு மேய்ச்சா பிள்ளை படிக்காதுன்னு சொல்லி உண்டாயிருங்களா? நமக்கு ஒரு ஆசை. சரி, கோயிலுக்கு போனா 2 பிள்ளைகளை பிடி போடலாம் தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு 3 மாசம் வளர்த்துட்டா நல்லா ஏறிடும். எனக்கு காக்காடு பக்கம் தேவாநல்லூர். ஆனா எத்தனை குட்டி பிடிச்சீங்க? அல்லது அப்ப முடிக்கல 2 குட்டி, இப்போ 1 குட்டி தான். 2 குட்டியை விட்டுட்டு 1 குட்டி பிடிச்சிட்டு போறேன். அந்த குட்டி எப்படி இருக்கு? வித்துட்டீங்களா? அது வந்து சரியானபடி வளர்ச்சி காணாது. ஏன்? அது வந்து கெட்டிலே கிடக்குது. அது அப்புறம் அவுத்து விட்டாலும் போக மாட்டேங்குது வழியா. கஞ்சி தண்ணி குடிக்க மாட்டேங்குது. அதனால அதை கொண்டு விட்டுட்டு ஒரு குட்டியா சின்ன குட்டி தான். சரி, அது ஏதாவது லாபத்துக்கு வித்தியா? லாபம் கிடையாது. கண்ணு ஒட்டி போச்சு. இதை வாங்கினதுல வித்துட்டியா? ஆமா, நஷ்டம் இல்ல. கண்ணு ஒட்டி. இது இப்போ அதிகமான ரேட்டு தான். 5000 ரூபாய் இந்த குட்டி. ஆமா. எத்தனை மாசம் குட்டியா இருக்குது? இது வந்து கைத்தாருன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா. அந்த மாதிரி உள்ள ஐட்டம். நீளம் இருக்கா குட்டி? நீள வாழம் நீளம் பரவாயில்லாம இருக்கு. பாருங்க, உங்க போட்டா கேமரால இருக்கு. மீடியமா இருக்குதா? 2 மாசம் குட்டியா தான் இருக்கும் போலுக்கு. பால் கொடுக்கணுமோ? பால் குடி குட்டிதான். பால் குடிக்க குட்டிதான். வேற எதுவும் சந்தேகமே கிடையாது. பால் குடி குட்டி 5000 ரூபாய். ஆமா ஆமா, பால் குடிக்க குட்டிதான். பால் குடியே மறந்துருக்கா இன்னும். இந்த குட்டிக்கு இதான் ரேட்டு சொல்லுவாங்க. அதிகமான ரேட்டு இந்த குட்டி. பால் பால்ல கிடையாது. எந்த 2 பெல்ல கொண்டு போடுவோம் நடிக்க அப்படியாது. ஒடிஞ்சாதான் ஒடிஞ்சாது. ஒரு 2 நாளைக்கு கட்டும்.
மூணாவது அப்படியே பச்சா கடிக்க ஆரம்பிச்சு. ஒரு குட்டியா வளர்க்குற கஷ்டம். ஜோடி இருக்கா இதுக்கு? ஜோடி கைப்பழவாது. ஒரு குட்டினா கைப்பழவும். உங்களே தேடி. அதுக்கப்புறம் வேணா நம்ம ஒரு குட்டியா கூட ஒரு குட்டியா 2 குட்டியா பிடிச்சிக்கலாம். நாய்க்குட்டி மாதிரி பின்னாலே வரும். பின்னாடியே வரும். நாங்க நமக்கு விவசாயம் இருக்கனால அப்படியே வயலுக்கு கூட்டு போக வச்ச அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே லாட்டியா இருந்தாலுக்கே வருவோம். மேலப்பாட்டம் என்ன காரணம்? ஆடு வளர்ப்புல இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டீங்களா? ஆமாண்ணே, ஆசை தான், ஒரு ஆசையில தான். ரொம்ப நாள் ஆசையா? ஆமாண்ணே. இது என்ன, ஏன் கருப்பு கலர் வாங்கியிருக்கீங்க? இது கருப்பு கலரு தான், சும்மா அதுதான் அமைஞ்சிச்சுண்ணே. கிடாவா பெட்டையா? ரெண்டுமே போட்டதாமே. பெட்டை. ஆமா. இட வசதி எல்லாம் இருக்குங்களா? ஆடு வளர்க்குறீங்க? புதுசா வளர்க்கலாம், முன்னாடி வளர்த்த? முன்னாடி வீட்டுல வளர்ப்பாங்க, நான் தனியா இருக்க வளர்த்தேன். 7,500 சொன்னாங்க. 2 சேர்த்து? ஆமா, 6 ரூபா கொடுத்தேன். 6,000 ரூபா. மணி 10 மணி ஆயிட்டு. ஆமாண்ணே. நேரம் ஆக ஆக விலை குறையுதோ? அப்படிலாம் சொல்ல முடியாது. இது பால் எதுவும் கொடுக்க வேண்டிய இருக்குமா? இல்ல இல்ல, நான் பால் குடிக்கல. இது வளர்ப்பு நல்ல குளங்களெல்லாம் கடிச்சிருக்கு. கடிக்கு போகுது. அருகுளம் மேலூர்ண்ணே. சுத்த செங்குட்டியா? சுத்த செங்குட்டிண்ணே. எதுக்காக அடாஜி? கோயில் கொடைக்கு. ஒண்ணு செங்குட்டியா வாங்கிருக்கீங்க, ஒண்ணு கருத்து கடை. கருத்த கடை அது. இது தோலை. ஓ, இது வந்து தோலைக்கு, அது வந்து சுடலைக்கு. அப்படியா? ரெண்டு ஒரே சாமி தானா? ஒரே சாமி தான். எவ்வளவு நாள் இருக்கு கோயில் கொடைக்கு? அந்த வழி போய் அடுத்த வழி கூட. கோயில் கூட சீசன் ஆரம்பிச்சிட்டு? ஆமா, வார வழி கால நிறுத்தி தை பிறந்தாலே கொடை சீசன் ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படியா? தை பிறந்துட்டுனாலே ஆடி மாசம் வரைக்கும் கொடை தான். கோயில் கூட செங்குட்டி அதுக்கு ஏகப்பட்ட குட்டிகள் வந்துருக்கு. பணம் தான் வேணும். என்ன நினைச்ச கடாய் வாங்கலாம், துட்டு தான் வேணும். அப்ப மக்கள் வாங்கணும்னா வரலாம். ஆமா ஆமா. எல்லாம் 10 ரூபாய்க்கு மேலதான். 10 ரூபா, 15, 20 அப்படிதான். பெரிய பெரிய கடாயெல்லாம் நல்ல செழிப்பா வந்திருக்கு. செங்குட்டி எல்லாம் சரியான கடை இருக்கு. அப்படியா? இது எவ்வளவு சொன்னாங்க, எப்படி முடிச்சது அண்ணாச்சி? இது 7 ரூபா கேட்டாங்க. 6,000. 6,000. இதுவே அது 7,000. 7,000. இது எத்தனை கிலோ கறி இருக்கும்? கறிக்குன்னா இது 7 கிலோ இருக்கும். கறி ரேட்டு தான். கிலோ 1000 ரூபா தான். 1000 ரூபா தான். ஆமா, அது குறைஞ்சு வாங்க முடியாது. உங்களுக்கு இந்த ரேட்டுக்கே கூட 1000 ரூபா சொல்லுவாங்க. இந்த கருத்த கடாய்க்கே கூட ரூபா சொல்லுவாங்க பணம். கருத்த கடாய்க்கும் இந்த செங்குட்டிக்குமே கொஞ்சம் அது பணம் வந்து ஜாஸ்தியா கேட்பாங்க. இது ரெண்டுக்கும் தான் ரேட்டு ஜாஸ்தி. மற்ற கலர் குட்டிகளுக்கு கலர் குட்டிகளும் கொஞ்சம் அதிகமா கேட்பாங்க. வாங்கிக்கலாம். இந்த செங்குட்டியும் இந்த கருத்த கடாயும் தான் கொஞ்சம் துட்டு அதிகமா எதிர்பார்ப்பாங்க. சரி, நீ எப்படி நல்லபடி அமைஞ்சிட்டானது? ஆமா, கரெக்டா அமைஞ்சிட்டு. பரவாயில்ல, நாங்க நினைச்சு வந்த மாதிரி அமைஞ்சிட்டு. செழிப்பு தான். ஆமா, செழிப்பு தான். ஏன்னா பேய்க்குளத்துல இருந்து வரேன். பேய்க்குளம் வியாபாரியா விவசாயியா? நான் வியாபாரி. விவசாயமும் இருக்கு. ஆடு வாங்க, விற்பேன், வளர்ப்பேன். இது பொட்டுக்குட்டி வாங்கிட்டு போறேன். இன்னைக்கு 3 ஆடு கொண்டு வந்தேன். வித்துட்டு பொட்டுக்குட்டி வாங்கிட்டு போறேன். நல்ல லாபத்துக்கு வித்தியடா? இல்ல, நஷ்டம் தானே. நஷ்டமா? இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு நஷ்டம் தான். ஏன் நஷ்டம் இன்னைக்கு? அது வந்து ஆடு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிட்டு, அதனால ஆடு சரியில்லை. வளர்ப்பு ஏத்தே இல்ல. வளர்ப்பு ஏத்த மாதிரி இல்ல. வளர்ப்பு கம்மி தான். அதனால ரேட்டு கம்மி தான் கொடுத்துருக்கேன். குறைச்சி தான் கொடுத்துருக்கேன். கறிக்கு தான் கொடுத்துருக்கீங்க? ஆமா ஆமா. அதனால ஒரு குட்டி வளர்க்க ஆசைப்பட்டு பொட்டுக்குட்டி வாங்கிட்டு போறேன். சொல்லுங்க, சூப்பரா இருக்கா குட்டி? அருமையான குட்டி. 6 ரூபா. 6 ரூபா. நீளவாளம் நல்லா இருக்கு. ஆமா. 6 ரூபாய்க்கு குறைஞ்சு வாங்க முடியலையா? வாங்க முடியல. ஜோடி 11 ரூபா சொல்றாங்க. மொத்தமா வாங்கலாம். ஒண்ணுன்னு சொல்றீங்க, வாங்கினா 6 ரூபா. ஜோடி ஆகணும். ஒரு 500 ரூபா குறைஞ்சு. ஆமா ஆமா ஆமா. இதெல்லாம் அது குறைஞ்சு கொடுக்க முடியாது. நல்ல குட்டினோட ஆசைப்பட்டு வாங்கியாச்சு. எத்தனை குட்டிகள் அங்க வளர்க்கீங்க? ஏன்னா ஒரு 30 குட்டி எனக்கு. 30? ஆமா. வெள்ளாட்டு குட்டி ஒரு 15, செம்மறி ஆடு குட்டி ஒரு 20. சிலர் வளர்த்தா ஒண்ணு செம்மறியா வளர்ப்பாங்க, வெள்ளாடு வளர்ப்பாங்க. எனக்கு 2க்கு மேல ஆசை வளர்க்கணும்னு. தோட்டம் இருக்கிறதுனால அதை போட்டு வளர்த்துட்டு இருக்கேன். 2யும் முடியல முதல்ல. வெள்ளாடு அந்த சைடு இழுக்கும், செம்மறி இந்த சைடு இழுக்கும். அதாவது ஆசைப்பட்டவரை 1 கட்டினா வளவல, 2 கட்டின வரும் இழுத்துதான். அதே மாதிரி 2 கட்டியாச்சு. ஜாமன் பாத்திர வேண்டியதான். தனி விவசாயம் லாபம் இல்லையா அண்ணாச்சி? தனி விவசாயம் வந்து இன்னைக்கு இருக்கிறதுல உரங்கள் மருந்தெல்லாம் அடிச்சு ரொம்ப நஷ்டம். ஆடு மாடு வளர்த்து, அதனால ஒரு ஆடு மாடு வளர்த்துக்கிட்டு அப்படியே போனாதான் கதையை கொண்டு போண்டிருக்கு. இல்ல நிறைய பேர் வளர்த்துருந்தாங்க, விற்க முடியல. நாங்கள் அது ஒரு ட்ரிக் ஏதாவது சொல்லி கொடுக்கலாம், எப்படி விற்கணும். அதாவது சீக்கு நிறைய நடமாடுது. அந்த சீக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து குட்டி ஒண்ணுக்காம ஆகி விற்க முடியாம ஆகி போகுது. இப்ப என்ன நோய் இருக்கு? நோய் இப்போ வந்து பீச்சா நோய், பிபிஆர். பீச்சா நோய் வருது. சளியும் பீச்சல் இருக்கும். சளி, கக்கல் இருக்கு. கக்கல் இருக்குன்னா கக்கல் அதிகமா இருக்கு. அதுக்கு தடுப்பூசி ஏதாவது போட்டீங்களா? தடுப்பூசி போட்டிருக்கோம். போட்டாலும் அந்த கக்கல் வந்து அதிகமா தாக்கதான் செய்யும். நோயை உண்டு பண்ணுது மனுஷெல்லாம் உண்டு பண்ணுதான். மனுஷன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கெமிக்கலா உண்டாக்கி எல்லாம் இருக்கு. அதேதான் உண்மைதான். முக்குடல் எத்தனை குட்டி வாங்கியிருக்கீங்க? ஒரு 4 குட்டி வாங்கணும். 3 கையில இருக்கு, 1 கொடுத்தாச்சு. இங்கே வாங்கி ரொட்டேஷன் பண்ணிட்டீங்க. இது எப்படி யாரு கேட்டா கொடுத்துருவீங்க? அப்படி? ஆமா, குட்டிக்கு 200 அடிச்சா விற்க வேண்டியதுதானே. இப்படி பால் குட்டி வாங்கி ஜெயிக்க முடியுமா? இது தெளிஞ்சிரும். கொலை கடிக்க குட்டி வேப்ப கொலை ஏதோ கடிக்கும். அப்படியா? பால் கொடுக்க வேண்டாமா? பால் கொடுக்கலாம். ஜோடி 9 ரூபா சொன்னாங்க. 5 ரூபான்னு வாங்கி. ஜோடி 5.5. நம்ம பொட்டை குட்டி. பெட்டை. 5 ரூபா. 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 5 ரூபா.
அதனால இருந்தா நீங்க திறமையா வாங்கிக்கலாம். வியாபாரிகள் திறமையா தான் வாங்குவீங்க. இல்லன்னா வியாபாரிக்கு குறைச்சு கொடுப்பாங்களா? வியாபாரிங்களா 500 ரூபா கிடைக்கணும்ல, அதனால கொடுப்பானுவா. இது எவ்வளவு ஆனாச்சு? இது 3 ரூபா. இதுவும் போட்டதான். கொட்டை குட்டி. நம்ம வீட்டுல ஆடு கிடக்கு, ஆட்டுல வந்து உடகாண்டி வாங்கிட்டு போறேன். ஓ, ஆட்டுலதான் பால் உண்டு. பால் இல்ல, அந்த ஆடை கழிக்கணும் கிடாய். இப்ப இது இருந்துச்சுன்னா பழகிடும், அடுத்தால வேற குட்டியை சேர்த்துக்கலாம். அதனால எண்ணிக்கை கூட்டு வைக்காங்க. சுத்த வெள்ளையா இருக்குது. என்ன ரகம்னாச்சு? அது ஒரு ஜாதி. இது ஒரு ஜாதி. தலைசேரின்னு சொல்லுவாங்கல்ல, கேரளா குட்டி. அதே அதுல கிராஸ். கிராஸ். இது ஆடு மட்டும் தானே? குட்டி உண்டா? குட்டி தான். குட்டி இதுலதான். ஆடு அப்ப நம்ம ஆடுகள் கிராஸ் ஆயிருக்குன்னா ஒரு தாயாடு 2 குட்டி. எவ்வளவு சொல்றீங்க? சொல்றவல சொல்றது ஒரு 15 ரூபா சொல்லணும். எப்படி கேக்குறாங்க அவங்க? 12 ரூபாய் கேட்க, 10 ரூபாய் கேட்காங்க. எவ்வளவுனா கொடுப்பீங்க? அதான் சொல்லி 13 ரூபா கொடுக்கலாம். 13 எதிர்பார்க்கீங்க. எப்படி எல்லாம் இந்த ரகங்கள் எப்படி வளர்ப்புக்கு எப்படி இருக்கு? வளர்ப்பு தான், குட்டியில வாங்கி வளர்த்துது. ஓ, எந்த ஊர்ல வாங்குனீங்க? அது வாங்குதான் வாங்கி. குட்டியை நல்லா வளர்க்குதா? பால் ஒர்க் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. பால் நல்லா இருக்கு. பால் இருக்குது, நல்லா இருக்கு. அப்படியா? இது எவ்வளவு நாள் ஆச்சு பிறந்த குட்டி? எவ்வளவு நாள் இருக்குது? 1 மாசம் குட்டியா இருக்குமா? அவ்வளவுதான். இந்த ரகங்களை மக்கள் விரும்பி கேட்காங்களா இல்லையா? கேட்காங்க, விலைக்கில கேட்காங்க. விலைக்கில கேட்காங்க. நம்ம நினைச்சதுக்கு கேட்க மாட்டேங்குது. ஆனா பார்க்க அழகா இருக்குதா? ஆமா. இது உயரமே இவ்வளவுதான். கட்டையா உயரமான கட்டை தான். ஆனா நல்லா கறி வைக்குமா? நல்ல கொழுப்பு கம்பு வரும்னா. வாங்கினதே நான் தான் வாங்கினேன். இந்த குட்டி வயக்காட்டுல பட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதுல ஆசைப்பட்டு வாங்கினது நான் தான். ஆத்து கோயில குளிக்க கோயில பார்த்து நான் தான் வாங்கினேன். வாங்கி ரெண்டு ஈத்து இனிட்டு 3 ஈத்து இப்ப சென்னையா தான் இருக்கு. எவ்வளவு வாங்கினீங்க? வாங்கும்போது 1800 2 ரூபாய்க்கு கேட்டாப்புல. நாங்க பிள்ளையா தான் வளர்ந்தோம். குட்டி அது விற்கல. இப்ப வீட்டுல ஒரே கத்துப்பாடா இருக்குன்னு சொல்லி தான் கொடுக்க வந்தோம். இல்லைன்னா இப்ப கொடுக்கலாம் ஐடியாலாம் இல்ல. இட வசதி இல்லையோ? இட வசதி இல்ல. வீட்டுல எங்கேயும் வெளியே போக முடியல. எங்க அம்மா ஒரு ஆளு தான் இருக்கு. எங்கேயா போனா இந்த கத்திட்டே கிடக்குல்ல, அதுக்கு தான். இல்லாட்டா இப்ப கொடுக்கறதுல ஐடியா இல்ல. அதை கொடுத்து நம்மளுக்கு ஒன்றும் ஆபரம் இல்லை. அது ஒரு பிள்ளை மாதிரி தான். எங்க வீட்டுல நாங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி எங்க அம்மா தூங்கிட்டா அதுக்கு அதை திறந்து விட்டுரும். வெளியே போனோம்னா ஏதாவது கத்திக்கிட்டே கிடக்கு. பக்கத்து வீட்டுல பச்சை குழந்தைகள் இருக்கு, பிறந்த குழந்தை இருக்கு, கத்திட்டே இருக்கா. இப்ப சென்னையில தான் இருக்கு. எத்தனை பேர் எங்க தெருவில் கேட்டாங்க. தெருவில் கொடுக்க மனசு இல்லாம தான் சரி எங்க முகம் தெரியாத இடத்துக்கு போகணும்னு சொல்லிதான் தெருவிலே கேட்காங்க. நம்ம தெருவிலே கேட்டுட்டு தான் இருக்காங்க. தெருவுல இருந்தா அங்க இருந்து நம்ம வீட்டுக்கு தான் ஓடி. ஆமா, பால் குட்டில இருந்து நான் தான் வளர்க்கங்க. அவளை கண்டா டெய்லி அவளுக்கு செலவே 150 ரூபா செலவு. அவுத்திக்கிற மட்டும்தான் 60 ரூபா. அவுத்திக்கிற மட்டும் 60 ரூபா. இப்போ கத்திரிக்காய் திரைக்கிட்டு வருவான், பழத்தொழி, வாழைப்பழம். வேற வெளியில மேட்செல்லாம் கிடையாது. வீட்டு வளர்ப்பு தான்.